வெல்கம் டு எம்ஆர் ஃபிசிக்ஸ். ஐ எம் ராஜு. 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இந்த டாப்பிக்கில் இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டருடைய பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேட்டரை டிசைன் பண்ணவர் வான் டி கிராஃப் அப்படிங்கிறவர். இந்த ஜென்ரேட்டரால் 10⁻7 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஜென்ரேட்டர் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் ஷார்ப் பாயிண்ட்ஸ். இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பாடி அதுக்கு பக்கத்தில் உள்ள பாடி மேலே ஆப்போசிட் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சார்ஜஸ் ஒரு ஷார்ப் பாயிண்ட்ஸ்லேருந்து லீக் அவுட் ஆகும். இதை ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரினுடைய அப்பேரட்டஸை பற்றி பார்க்கலாம். அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த அப்பேரட்டஸ். இதில் ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே மவுண்ட் ஆகிருக்குது. அதாவது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே இருக்குது. இங்கே பி அண்டு சி அப்படிங்கிறது ரெண்டு புல்லிஸ். இந்த புல்லிஸ் வழியாக ஒரு இன்சுலேட்டிங் பெல்ட் பாஸ் ஆகுது. இந்த சிங்கிற புள்ளி ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்குது. டி அண்ட் இ அப்படிங்கிறது மெட்டாலிக் கோம்ஸ். டி வந்து ஒரு பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்குது. இங்கிறது ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. ஒரு லார்ஜ் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே மவுண்ட் ஆகிருக்குது. பி அண்ட் சிங்கிறது ரெண்டு புள்ளிஸ். ஒரு புள்ளி ஸ்பெரிக்கல் கண்டக்டர்னுடைய நடுவுலையும் இன்னொரு புள்ளி இந்த அப்பேரட்டஸ்னுடைய அடியிலையும் இருக்குது. இந்த புள்ளிஸ் வழியாக ஒரு பெல்ட் பாஸ் ஆகுது. பெல்ட்டு இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ரப்பர் இல்லைன்னா சில்க் அப்படிங்கிற மெட்டீரியலால் இந்த பெல்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு புள்ளி எலக்ட்ரிக் மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் இந்த புள்ளி சுற்றும் போது பெல்ட்டும் மூவ் ஆகும். இ அண்ட் டிங்கிறது ரெண்டு மெட்டாலிக் கோம்ஸு. ஒரு கோம்பு பவர் சப்ளையோடையும் இன்னொரு கோம்பு ஹாலோஸ்பியரோடையும் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். அடுத்து வான் டி கிராஃப் ஜென்ரேட்டருடைய ஒர்க்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஒர்க்கிங்கை பற்றி எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா கோம் டி ஒரு பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் கோம் டி வில் கெட் த பாசிட்டிவ் சார்ஜஸ். ஆக்ஷன் அட் ஷார்ப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி கோம் டியில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் பெல்ட்டில் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ பெல்ட்டில் இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. பெல்ட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படி மூவ் ஆகுதுன்னா அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. அப்படி அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது இது கோம்ப் ஈக்கு பக்கத்தில் வருது. அப்படி கோம்ப் ஈக்கு பக்கத்தில் வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி கோம்ப் ஈனுடைய ஒரு சைடில் நெகட்டிவ் சார்ஜஸையும் இன்னொரு சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸையும் இன்டியூஸ் பண்ணுது. இந்த கோம்ப் இ எதோட கனெக்ட் ஆகிருக்குது? ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த ஸ்பியர்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருது. அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா எகெயின் ஆக்ஷன் அட் ஷார்ப் பாயிண்ட்ஸ், அதாவது கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் லீக் ஆகி பெல்ட்டில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸை நல்லிஃபை பண்ணிடுது. அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இப்போ பெல்ட்டு கீழே வரும்போது அதில் எந்த சார்ஜஸும் இருக்காது. ஆனால் மறுபடியும் இது பாசிட்டிவ் சார்ஜஸை எடுத்துக்குது. எங்கேருந்து? கோம் டியிலேருந்து. மறுபடியும் இது மேலே போகுது. அப்படி மேலே போகும்போது இந்த சார்ஜஸை டெலிவர் பண்ணுது. கீழே எகெயின் வரும்போது இது பாசிட்டிவ் சார்ஜஸை எடுத்துக்குது. மறுபடியும் டெலிவர் பண்ணுது. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் 10⁻7 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஒர்க்கிங் ஆஃப் த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இப்போ வான் டி கிராஃப் ஜென்ரேட்டருடைய அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். We are using the van de Graaff generator in the nuclear disintegration where to accelerate the positive charges. அதாவது நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ லாங் ஆன்சரில் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதுங்க, அடுத்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, நெக்ஸ்ட் ஒர்க்கிங், லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஃபுல் மார்க் கிடச்சிரும்.
If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important topic எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you for watching this video.